ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈச்ச மரத்துலேருந்து நம்ம பதனி இறக்க போகிறோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா பனை மரத்துலேருந்து தான் பதனி எடுத்திருப்பாங்க. பனை மரம் தென்னை மரத்துலேருந்துலாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஈச்ச மரத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் யாருமே இறக்குனதுலேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறையா வீடியோவில் தேடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதுவும் தமிழில் எந்த வீடுமே இல்லை. கேரளா சைடு அப்புறம் பாலைவன பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஈச்ச மரம் தான் இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா இறக்கியிருப்பாங்க. சரி, நம்ம வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே. இது நேராக பார்த்திங்கன்னா ஒரு ஈச்ச மரம் நிற்கிது. அதாவது நம்ம நாட்டு ஈச்சை இல்லை, அது மலை ஈச்ச மரம். அந்த மாதிரிலாம் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கல்லாக அது என்ன பதனியாக கல்லாக தெரியல நண்பர்களே. அதில் வந்துச்சு நல்லா சூப்பராக எடுத்து காமிச்சாங்க பானையில். சரி, நம்மளும் வச்சு வருதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ பனை மரம்னா அது பாலை வரும், பாலேருந்து நம்ம நச்சு விட்டு விட்டோம்னா வரும். ஆனால் இதில் இப்படி செதுக்கி எடுக்கிறாங்க, எப்படி வருதுன்னே தெரில. சரி, நம்மளும் செதுக்கி பார்ப்போம் வருதா இல்லைங்கிறத. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தம் பண்ணுறக்கான ஈச்ச மரத்தில் சுத்தம் பண்ணுறக்கான கோடாரி அருவாலாம் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நேராக தான் இருக்குது மரம், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அப்படியே பின்னாடியே வாங்க, நம்ம போவோம். இல்லை நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்களா மரம், இந்த ஈச்ச மரத்தில் நம்ம இப்போதைக்கு எடுக்க போகிறோம். ஈச்ச மரம் 15 எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது நண்பர்களே. அது எத்தனை நாளையில் வருங்கிறலாம் தெரியாது. ஏதோ குத்து மதிப்பாக அரை குறவாக வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க நண்பர்களே. வாங்க இன்றைக்கி போய்ட்டு எடுப்போம். நம்மகிட்ட நிற்கிறாங்க மாட்டோமா இந்த மட்டும் நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம் நண்பர்களே. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த முள் பூராமே சுத்தம் பண்ணணும். அந்த கரெக்டாக அந்த பாலை விடும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம சீவிர மாதிரி இருக்கும். அதுக்கான கரெக்டான மரம் அது நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா ஈச்ச மரத்தில் இருக்க கீழே உள்ள அடியிலலாம் ஃபுல்லாக நம்ம நிற்கிற மாதிரி ஏதாவது பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிக்க போகிறோம். சுத்தம் பண்ணிட்டு இந்த முள் பூரா வெட்டணும். நாங்கள் வெட்டிடுவோம். இதில் நண்பர்களே, நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். தமிழில் யாருமே வீடியோ பண்ணதில்லை, நம்மளே முதல்ல ட்ரை பண்ணுறோம். ஆனால் முதல் எப்படி ஆள் எடுத்துருப்பாங்க, இதிலெல்லாம் வரும்னு அதில் இதே இருக்குது. ஜீனியஸ். இதுவும் ஒரு சர்வைல் மாதிரி தான், எடுத்தால் தான் அவனுக்கு சாப்பாடுங்கிற மாதிரி. இது கொடி நண்பர்கள். இதுதான் பார்த்திங்கன்னா நன்னாரி. இதை பார்த்திங்கன்னா நன்னாரி வச்சு நம்ம சர்பத்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள் நண்பர்களே.
ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. இங்கே இருந்து காமி. ஓகே, பார்த்திங்கன்னா வந்து அந்த பாலை விடும் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து சீவிர மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 4-5 மட்டையை மட்டும் வெட்டிட்டோம்னா மேலே வந்து சீவ போகிறோம். பாருங்கள் எப்படி சீவிரம்னு. வெட்டிடலாமா இல்லை? பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மட்டை புறத்தையும் இந்த கோடாரியை வச்சு சீவிட போகிறோம். பாருங்கள். நீட் நிற்கல, நீட் நிற்கிறலாம் இங்கே வந்து காமி. பாருங்க, இது இந்த மாதிரி வெட்டினோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வர்றதுக்கு இந்த மாதிரி முள் உண்டா ஆல்ரெடி இதில் முள் இருக்கு பாருங்க. நம்ம குத்திக்கிறோம், அதனால் அந்த பட்டை வந்து சுத்தமாக வெட்டிக்கிடுவோம். அப்படியே கழிக்க ஓகே நண்பர்களே, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. உள்ள அளவுக்கு மேலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா சீக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பதனை எடுக்க முடியும். ஆனால் ஈச்சம்பல் மட்டும் சரியான கடுப்பு நண்பர்களே. குத்துனுச்சுன்னா அப்படியே புடச்சிக்கிட்டு வந்துடுறேன் கையில் ஒரு முட்டை மாதிரி. சரியான இது விஷம் மாதிரி இருக்குது இந்த முள். அதனால் வெட்டினோம்னா ஜாக்கிரதையாக வெட்டணும். இந்த இடத்துல எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பாலை வெட்டிட்டு. ஓ, பாலை வெட்டுப்பட்டு போச்சு. அதனால தான் அந்த இது வரோம் பதனி. பாலையெல்லாம் வர தெரியுமா தெரியாது. இந்த அந்த காய் வைக்கிறது ஈச்சங்காய். நட்டா கரெக்டாக இருக்கும்டா. மணக்குதியா? ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆழம் வந்து உள்ளுக்க குடைய போகிறோம். எப்படின்னு பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள், மேலுங்க நிறையா பார்த்திங்கன்னா வந்து அந்த இது பூக்கும். இந்த இதுக்கு பார்த்திங்களா பாலை அதே இடத்துல வந்து நம்ம சீக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே குடஞ்சி அந்த கிழங்கு வரோம்னா அந்த கிழங்கு வர அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து மட்டையை வந்து லேசாக விட்டோம்னா ஓங்கி வெட்டினோம்னா வந்து போயிடும், மரம் போயிடும், வெடிச்சிடும். அப்படியே இது குறுக்க வெடிச்சிடும். அது லேசாக தான் இருக்கும் உள்ளுக்க தண்டு மாதிரி. ஓகே, நம்ம இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக இருக்கும். பொறுமையாக வந்து கையாளாமல் ஓங்கி போட்டோம்னா மரம் சாஞ்சு போயிடும். அதனால் பைய வெட்டி
செதுக்கி எடுக்கணும் அந்த இடத்த வந்து. நண்பர்களை பாருங்கள், இந்த இது முளைச்சி வர்றது போன வாட்டி வந்தது அப்படியே முளைச்சோடி நின்றுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம மட்டெல்லாம் எடுத்தாச்சு. வந்து லேசாக இந்த உரிச்சு பைய கொண்டு போகணும். இந்த ஆடைலாம் எடுக்கணும். பண்ணாடை சில்லாடை அது ஒரு ஆடை. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சு நண்பர்களே. பார்த்திங்கன்னா வந்து அழகாக கீழே கொடுத்துக்கிட்டே கொண்டு போயிட்டான். இன்னும் பார்த்திங்கன்னா லைட்டாக கிழங்கு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சீ விடணும். இன்னொரு 4-5 மட்டை தான் எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். இன்னொரு 4-5 மட்டை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரெடி பண்ணிடுறான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ சீவுறதே பார்த்திங்கன்னா அந்த வேலை இப்படி லைட்டாக பேப்பர் கலந்து சீவணும். ஆரம்பத்தில் வந்து உள்ளுக்கு அந்த குருத்து தண்டு போகுதுல்ல, தண்டு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நைஸாக சீவணுமா. அதுனா சீவி பார்ப்போம் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வருது நமக்கு அப்படிங்கிறத. நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பட்டை ஒரு பிளேடு மாதிரி இருக்கும், ஒரு கத்தி மாதிரி, அதாவது ஆசை வச்சுருப்பானோ உள்ளி அந்த மாதிரி வச்சு இப்படி மேலே சீவோம். நம்மள்ட்ட உள்ளி இல்லைங்கிறனால இதே போட்டு திருப்பி போட்டு அப்படி சீக்கிட்டு இருக்கான். தெரியுது அதில். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி லைட்டாக சீசி எடுக்கணும். போதே அந்த ஈரம் வருது லைட்டாக தெரியும் பாக்கையில் உங்களுக்கு. நல்லா பேப்பர் கணக்கு செய்யணும். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக சீயாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் வந்து தண்ணி வருதா என்னன்னு. இது எத்தனை நாளையில் வருது என்னங்கிறது தெரில. இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அடுத்தது கண்டினியூவாக வரும் பாருங்கள். நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து லைட்டாக இருந்தாருங்க ஈரம் சூப்பராக தெரியுது. இருங்க நான் எப்படி எடுத்து காமிக்கிறேன். கையில் தெரியுதா உங்களுக்கு ஈரப்பசம் தெரியுதா கையில்? தெரியுதா தெரியலையா? தெரியுது. இந்த எப்படி நண்பர்களே, இதில் பாருங்கள் ஈரப்பசம் தெரியும். விரலில் பாருங்கள் தண்ணி தெரியுதா? சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அந்த இது சொட்டு இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஏம்படா வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காருங்க, தெரியுதா? கரெக்டாக எந்த இடம்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது நண்பர்களே. நான் கை வைக்கிற இடத்துலலாம் வந்து தண்ணி நிற்கிது.
இதெல்லாம் எறும்பு வந்துருச்சு நண்பர்களே நிறையா. அந்த இப்போ தெரியும் பாருங்க கரெக்டாக அந்த தண்ணி வடிஞ்சு வர இடத்துல அந்த எறும்பு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே இப்போ தெரியும் இந்த கை வைக்கிற பாருங்க இந்த இடத்துல ஒரு சொட்டு தெரியுதா? இப்போ தெரியும் பாருங்க அந்த இடத்துல நல்லா இறங்கிருக்கு. கையில் உங்களுக்கு தெரியல கை பணம் கருத்து போச்சு தண்ணி பட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம டே 1ல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா இழைச்சி விட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில சொட்டுகள் வந்து அடைஞ்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இன்றைக்கி டே 1னா நான் அடுத்தடுத்து போக உங்களுக்கு வந்து எப்படி இப்போ கல் வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வேலை சந்திப்போம். பாய்.